மரியாதையா சொல்லு, உனக்கு இவளுக்கு என்ன சம்பந்தம்? தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சிருந்தா நான் சொல்லிருப்பேன்ல. எனக்கு நிஜமாவே தெரியாது. ஆனா உறவு இருக்கு, ரொம்ப விசித்திரமான உறவு. அது எங்க 2 பேருக்குமே என்ன மாதிரி உறவுன்னு தெரியாது. உன்னோட மண்டைய அடிச்சு உடைக்கிறேன்டா. 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வந்துட்டாங்கல்ல, நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. இவ என்ன பண்ணி வச்சிருந்தா தெரியுமா? Wait a minute, look at this. Woo! நீங்க வேட்டி கட்டிருக்கீங்க, ஷர்ட் போட்டிருக்கீங்க. வாவ், என்ன ஸ்டைல் காட்டுறீங்க. இதான் நம்ம ஊரு கலாச்சாரம். வாயை மூடு. இவங்கள பாராட்டறல, என்ன பாராட்டி இருக்கியா? நான் ஒரு பொண்ணு, என்ன பாராட்டவே இல்ல. இந்த கல் இருக்குல, அத வச்சு உன் மண்டைய உடைக்கிறேன். என்ன சும்மா அடிக்குவா, கல்லால அடிக்குவான்னு கேட்டுட்டு ஒரு பொண்ணு இப்படியா பேசுவா? என்ன விட்டு ஓவரா போயிட்டு நான் பொறுக்கிற வாயை மூடுங்க சொல்றேன்ல, இல்லனா 2 பேருக்கும் உத விழுகும். கடைசியா கேக்குறேன், நீங்க 2 பேரும் யாரு? நாம யாரு? அது வந்து இப்ப பாயிண்டே கிடையாது. நாங்க 2 பேரும் வழி தவறி சண்டை போட்டுக்கிட்டே இங்க வந்துட்டோம். சண்டை போட்டுட்டு இவ்வளவு தூரம் வந்ததுனால எங்க வந்தோம் தெரியல, சாரிங்க. இப்பதான் நாங்க சண்டை போட்டோம், இல்லனா முன்னாடி வரைக்கும் நாங்க 2 பேரும் லவ்வர்ஸ். எங்க காதல் ஒண்ணு சாதாரண காதல் இல்ல, ரொம்ப புனிதமான காதல், அக்மார் காதல், தூய்மையான காதல், உன்னதமான காதல், அளவில்லா காதல். நெருப்பு பத்த வச்சா கூட எரியாது, ஏன்னா எங்க காதல்லயே நெருப்பு இருக்கு. நாங்க தீயா இருப்போம். என்ன ஷாலு, உண்மைதானே? கரெக்டா தானே பேசுறேன்? என்ன டேய், என்ன நீ பக்கத்துல பைத்தியக்கார ஹாஸ்பிடல் இருக்கா? நீங்க போகணுமா? இல்ல, உங்க 2 பேரையும் தான் அனுப்பி வைக்கணும். எங்கயா? போங்க. நீங்களே இருக்க கூடாது, கிளம்புங்க. போலாமா? போலாம். அட கிளம்புங்க. சரி இருங்க, கிளம்புறோம். யாரா நீ? போடா இங்க இருந்து. உனக்கு இங்க எந்த வேலையும் இல்ல. அட எந்த வேலையும் இல்லாம இதுக்காக நான் இவ்வளவு தூரம் வரணும்னு சொல்லுங்க. வேலை இருந்ததுனால தானே வந்திருக்கேன், பின்ன உங்களை பார்க்க வந்திருக்கேனா என்ன? எங்க வந்துட்டேன், இவ்வளவு தூரம் வந்திருக்கேனா அப்ப கூடவே இந்த பொண்ணையும் கூட்டு போயிடுறேனே. வா போலாம். ஏய், முன்னாடி வந்தா சுற்றுவேண்டா. அப்ப சுடு. சுடுறதுக்கு ஆசையா இருந்தா சுடு. வா ஷாலு, நாம இவங்களை கட்டி போட்டுருவோம். சீக்கிரம் ஆகட்டும். ஆனா கயிறு, நம்ம கிட்ட கயிறு இல்லையே. கயிறா? கயிறு கயிறு கயிறெல்லாம் தேவையில்ல, அதான் வேட்டி இருக்கே. என்ன பண்ணிட்டு இருக்க ஆயுஷ்? ஏய் ஷாலு, இதெல்லாம் வெக்கப்படாத. வா, வாங்கறல்ல. இங்க பாரு, ட்ரவுசர் போட்டுருக்காங்க பாரு. கண்ணை தர, இங்க பாரு, ட்ரவுசர் போட்டுருக்காங்க பாரு. வா சீக்கிரம் வேலையை முடிக்கலாம். இவ்வளவு ஈஸியா முடிப்போம்னு நினைக்கவே இல்ல. நான் தான் இருக்கேன்ல, because of me இதெல்லாம் நடந்துச்சு. ரொம்ப சீன் போடாத. ஏய் பொண்ணே, ஏன் இப்படி பண்ண? ஏன் வேஸ்டி? என்ன வேஸ்டியா? என்னாச்சு? மரியாதையா அவுத்து விடுங்க, இல்லன்னா நிச்சயம் செத்து போயிடுவீங்க. இங்க பாருங்க, ரொம்ப பேசாதீங்க. எங்களுக்கு மூளை குழம்பி போய் கோவம் வந்துச்சு. இப்பயாவது வேட்டி கட்டினேன், அதுக்கப்புறம் மொத்தத்தையும் கட்டி படுக்க வச்சிருவேன். சாலு நீயே சொல்ல. வேண்டாம் ஆயுஷ், வாய மூடு. அசிங்கமா இருக்கும். இவங்க 2 பேரும் எழுந்துட்டாங்கன்னா அப்புறம் நம்மளோட கதி. என்னத்த எழுந்திருக்க போறாங்க? நான் நல்லா டைட்டா கட்டி விட்டுருக்கேன், அவ்வளவு டைட்டா இருக்கும், செம்ம டைட்டு. நான் என்ன பைத்தியமா? எனக்கு மூளை குழம்பு இருக்கா? ஒரு வேலைக்கு என்ன சுடணும்னு இருந்தா நீ எப்பவோ சுட்டுருப்ப. எதுக்கு வெயிட் பண்ற? முகூர்த்த பார்க்கணுமா, நல்ல நேரம் பார்க்கணுமா? அப்பதான் சுடுவியா? சுடு பார்க்கலாம். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல மாமா எங்க இருக்காரு ஆயுஷ்? இன்னொரு ரவுடி இருக்கான்ல? அவனெல்லாம் என்னோட பிரதர். ஊதி தள்ளிடுவாரு, டோன்ட் வரி. ஏய், அவனை என்ன பண்றீங்க? விடுங்க. பொண்ணே, அவுத்து விடு. இல்ல ஷாலு பயப்படாத, ரிஷி ப்ரோ சீக்கிரமா வந்துருவாரு, கவலைப்படாத. அவன் வரமாட்டான்.
இந்நேரம் செத்துருப்பான். இவனை பகைச்சுக்கிட்டா நாங்க கொல்லாம விட மாட்டோம். டேய் அவுத்து விடு, இல்லனா இவன் செத்து போயிடுவான். சரி சரி இருங்க, அவுத்து விடுறேன். உங்களை நான் விட்டுறேன். இருங்க இருங்க. ஷாலு வேண்டாம். இதோ அவரு. இதோ 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 வந்துட்டேன். சீக்கிரம் அவரு. ஏய் ஏய் ஏய். தள்ளி போங்க. டேய் என்ன பண்ற ரிஷி? என்ன ஃபாலோ பண்ணி வராதுன்னு உன்கிட்ட தான் சொல்றல. அப்படி சொல்லி நீ எதுக்காக இங்க வர? அவங்க உன்னை கொலை பண்ணிடுவாங்க ரிஷி. நீ முதல்ல வாயை மூடு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாத. எல்லாத்தையும் குழப்பி வச்சிருக்க. உனக்கு என்னதான் ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம் சொல்லு. அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டோம். முதல்ல நீ ஏன் வீட்டை விட்டு வெளியே வந்தேன்னு சொல்லு. நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் வேணும். நான் தான் உன்கிட்ட முதல்ல கேள்வி கேட்டேன். நீ என் கேள்விக்கு பதில் சொல்லு. நீ எதுக்காக இங்க வந்த? நான் சொல்ல மாட்டேன். நான் எதுக்கும் பதில் சொல்ல மாட்டேன். நீ எதுக்காக வெளியே ஓடி வந்த? அதை முதல்ல சொல்லு. ஏன் ஓடி வந்த? அதுவும் சொல்லாம கொல்லாம. ஏன்? உன்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிருந்தா நீ என்ன விட்டுருப்பியா? மாட்டேன். அதனாலதான் நான் சொல்லாம கொல்லாம கிளம்புனேன். உனக்கு என்ன பண்ண போறேன்னு பாத்துட்டே இரு. நீ முதல்ல வீட்டுக்கு வா. உன்னை ஜெயில அடைச்சு வைக்கிறேன். ஜெயிலியா? ஜெயில. அப்பதான் நீ அங்கிருந்து ஓட மாட்டேன். நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. ஐயோ ரிஷி, முதல்ல இங்க இருந்து நீ கிளம்ப. தேவையில்லாம பிரச்சனை. ரிஷி இவன் எங்க போனா? ஆயுஷ் ஆயுஷ் நீயா? இல்ல வேண்டாம், இங்கே நில்லு. ஏய், கத்த கூடாது. இல்லனா 4 பேரையும் கொன்னுருவோம். வேண்டாம். ஏண்டா இங்க என்ன நடக்குது? இந்த பொண்ணை கொல்ல வந்தோம். இப்ப இவ கூடவே நீங்க 3 பேர் சாக போறீங்க. ஒரு செகண்ட். ஆனா இவ்வளவு எதுக்காக கொல்லணும்? அவகிட்டே கேளு. அந்த பொண்ணே உன்கிட்ட சொல்லுவா. நாங்க கொலை பண்றதை இவ அவ கண்ணால பாத்துட்டா. இவ தான் ஒரே சாட்சி. சரி, நீ யாரு? இவ புருஷனா? இல்ல அப்போ லவரா? இல்ல. அப்ப நீ யாருன்னு சொல்றா? நான் யாருன்னு எனக்கே தெரியாது. இப்படிதான் என்னையும் குழப்பி விட்டா. கண்ணை குடுறா. சீக்கிரம் குடுறா. சீக்கிரம் கொடு. கொடுக்க மாட்டேன். நேரா கொடுக்க மாட்டேன். நேரா கொடுக்க மாட்டேன். அமுக்குடா. ரிஷி ப்ரோ இல்ல இல்ல, இதோ குடுக்குறேன். கொடுத்துரு. அவங்கள விடு. கொடுத்துரு. அவன் பொய் சொல்றான். இவங்க 2 பேருமே லவர்ஸ் தான். மத்தவங்களுக்காக யாராவது உயிரை பணைய வைப்பாங்களா? கல்யாணம் பண்ணிக்க, சந்தோஷமா இருப்ப. நான் இன்னொருத்தைய லவ் பண்றேன். அவளதான் கல்யாணமும் பண்ணிக்க போறேன். மறுபடியும் பொய் சொல்றான். ஹீரோ மாதிரி இவளை காப்பாத்த இங்க வந்திருக்கான். ஆனா இது லவ் இல்லன்னு சொல்றேன். சரி, லவ் இல்லன்னா எங்களுக்கு என்ன? உனக்கு கல்யாணம் நடக்காது. ஏன்னா ஒன்ன எல்லாரையும் கொல்ல போறோம். இப்பவே கொல்ல போறோம். இல்ல இல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ். இல்ல, யாரையும் எதுவும் பண்ணிடாதீங்க. துப்பாக்கி என்கிட்ட கொடு. நான் கொல்றேன். கண்ணை என்கிட்ட கொடுறா. நான் தான் சொல்றேன்னு சொல்றேன்ல. அவள ஷூட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல இவங்க 2 பேரையும் ஷூட் பண்றேன். கல்லாலேயே எங்களை அடிச்சாங்க. அதோட இந்த பையன் பெரிய ஹீரோ மாதிரி பண்ணான். உயிரோட உடம்புல இருந்து எலும்பு உருவ போறான். ரவுடி ப்ரோ வேண்டாம், விட்டுருங்க. நான் சும்மா ஜோக் பண்ணேன். ஃப்ரீயா விடுங்க. ஐ வாஸ் ஃபன்னி மேன். சும்மா விளையாட்டுக்கு அப்படி சொன்னேன். அப்படியா? நாங்களும் இப்போ உன் கூட விளையாடலாம். சரியா? இப்ப வேண்டாம். முதல்ல அண்ணாச்சி கிட்ட பேசணும். இங்க நடக்கிற விஷயங்கள்லாம் சொல்லணும். அட, எல்லாத்தையும் சொல்லணுமா? சொல்லித்தான் ஆகணும். நம்ம இஷ்டத்துக்கு இவங்க 4 பேரையும் கொண்டானா நாமளும் சாக வேண்டியதான். போன போடு. அண்ணாச்சி, அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு 3 பேர் வந்திருக்காங்க. இப்ப என்ன பண்றது? நல்ல முகூர்த்தமா தான் இருக்கு. எல்லாரையும் முடிச்சிரு. ரொம்ப சந்தோஷம். ஜெய் துர்கா தேவி. என்ன சொன்னாரு அண்ணாச்சி? என்ன சொன்னாரு சொல்லு. அண்ணாச்சி எல்லாரையும் தீர்த்து கட்ட சொன்னாரு. அது யாருன்னு தான் சொல்லி தொலைய வேண்டியதானே? அக்கா வேண்டாம். யார வேணாலும் கொல்லலாம். ஆயுஷ், ரிஷி ப்ரோ பின்னாடி போ. ஏய், போடா. சொன்னா கேளுங்க. போ பின்னாடி போ. நீங்க லட்சுமி, ஆயுஷ் வாங்க போலாம்.
அண்ணாச்சி கொன்னுருவாரு. டேய், போடா பின்னாடி போ, பின்னாடி போ போ. வாங்க வாங்க வாங்க. போங்கடா, யாரையும் விட்டு வைக்க மாட்டோம். வெளிய போ ஆயுஷ். ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. ஏய், ஏய், விடுங்க. நில்றா. ஏய், 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 கதவை திறந்து. ஏய், உங்க எல்லாருக்கும் என்ன பைத்தியமா? எதுக்காக நீங்க இங்க வந்தீங்க? உயிர் கூட விளையாடுறீங்களே, உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா? ஒரு செகண்ட், எதுக்கு கத்துற? நாங்க என்ன பண்ணோம்? இன்ஃபேக்ட் நாங்க 3 பேரும் உன்னை காப்பாத்த தான் வந்திருக்கோம். உன்னை காப்பாத்தி வெளியே கூட்டு வந்திருக்கோம். அண்ட் இங்க நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நீ மட்டும் தான் காரணம். நீ மட்டும் வீட்டை விட்டு ஓடாம இருந்திருந்தா இந்த பிரச்சனை எதுவும் வந்திருக்காது. அது சரி, உனக்கு என்ன ஆகுதுன்னே புரியல. எல்லாத்தையும் போட்டு நீயா ஒண்ணு யோசிக்கிற. வீட்டுல நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நீதான் காரணமா என்ன? வீட்டுல யாராவது கோவப்பட்டா அதுக்கும் நீதான் காரணம். வீட்டுக்குள்ள யாராவது சண்டை போட்டா அதுக்கும் நீதான் காரணம். கடவுளே, என்ன பொண்ணு இவ! ஆச்சரியமா இருக்கு. உன்னை காப்பாத்துனதுக்கே எங்களுக்கு நீ தேங்க்யூ சொல்லிருக்கணும். ஆனா எங்க கிட்ட கத்துற. ஒன்ஸ் இட் ஃபார் ஆல் லட்சுமி, கடைசி முறையா சொல்றேன், இந்த வீட்ல யாருமே உன்னால அப்செட் ஆகல. நீ இப்ப மறுபடியும் என்னதான் வற்புறுத்துற? என் வாழ்க்கையோட முடிவை நான் எடுத்துக்கிறேன்னு உன்கிட்ட தான் சொன்னேன். சரி, எடுத்துக்கோ, நீயே எடுத்துக்கோ. எல்லா முடிவையும் நீ எடு. அதான் நீயா முடிவு எடுத்தல. வீட்டை விட்டு ஓடி வரலான்னு. வீட்டை விட்டு ஓடி வந்து என்னாச்சு நீயே பார்த்தல. முடிவு எடுக்கிறாளா லட்சுமி? நைட்டு மட்டும் நான் உன்னோட ரூமுக்கு வராம இருந்திருந்தா, செப்பலை கவனிக்காம இருந்திருந்தா, என் செப்பல்ல அந்த லெட்டர் ஒட்டி இருக்கிறத பார்க்காம இருந்திருந்தா, அந்த லெட்டரை நாங்க படிக்காம இருந்திருந்தா, அப்புறம் நீ ஓடி போன விஷயம் எங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? இமேஜின் பண்ணு. ஒருவேளை உன்னோட ரூமுக்கு நாங்க காலையில வந்திருந்தா அப்ப என்ன இருக்கும்? உனக்கு ஐடியா இருக்கா? உனக்கு என்ன இருக்கும்னு தெரியுதா? இல்ல 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 இல்ல. நீ முதல்ல எதுக்காக என்னோட ரூமுக்கு வந்த? அதுவும் நடு ராத்திரியில. சொல்லு. ஏன்னா எனக்கு உன்னை பத்தி கவலையா இருந்துச்சு. அதுக்கு தான் வந்தேன். ஆனா ஏன்னு தெரியல, பட் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஏதோ தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சது. அதனால தான் வந்தேன். ஆனா உள்ள வந்து பார்த்தா எல்லாமே கரெக்டா இருந்தது. ஆனா நீ மட்டும் வீட்டுக்குள்ள இல்ல. ஐயோ, உங்க கதை முடிஞ்சதா? முடியலன்னா மொத்த கதையும் வீட்ல போய் பேசிக்கோங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம் வாங்க. அக்காக்கு இங்க ஆபத்து இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. என்ன ஆகும்? ஒண்ணும் ஆகாது ஷாலு, நான் இருக்கேன். நீ இருந்ததுனால தான் இவ்வளவும் நடந்தது. இங்க இருக்க 3 பேருக்கும் மிகப்பெரிய பிரச்சனைனாலே நீதான். யா, ஷீ இஸ் ரைட். சரிதானே? இப்ப முதல்ல கிளம்புங்க. வாங்க 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 வாங்க. ஆயுஷ் ஷாலுவை கூட்டு போ. ஆ, வா. இப்போ அண்ணாச்சி நம்மள கொன்னுருவாரு. முதல்லயே அந்த பொண்ணை நான் கொன்னுறேன்னு சொன்னல. வாய மூடுறா. அந்த ஆளை நம்ம ஓட விட்டு கொல்லாம இருந்திருந்தா அந்த பொண்ணு பாத்துக்க மாட்டா. அண்ணாச்சி பேச்ச நீ கேட்கல. அதோட அவன நீ முகூர்த்தத்துல கொல்லல. ஓ, முகூர்த்தத்தை குப்பையில போடு. இப்போ அண்ணாச்சி என்ன பண்ணுவாருன்னு தெரியல. அண்ணாச்சி சொன்ன வேலையை முடிக்கலனா அண்ணாச்சி நம்மள முடிச்சிருவாரு. வாய மூடுறா. ரிஷி, என்ன இது? எதுக்கு இவ்ளோ ஃபாஸ்டா போற? நீ கொஞ்சம் சும்மா மெதுவா இருக்க போ. மாட்டியா? சிட்டிக்குள்ள இந்த மாதிரி டிராபிக் இல்லாம நீ எப்பயாவது பாத்திருக்கியா? இப்ப அப்படி இருக்குன்னா அப்ப வண்டியை வேகமா தான் ஓட்டுவேன். எனக்கு பைக்க பறக்க விடுவேன். என்ன நல்லா டைட்டா பிடிச்சுக்க. என்ன நான் டேக் ஆஃப் பண்ணா நீ லேண்டிங் ஆயிடுவேன். அப்படினா? ஐயோ, அப்படினா நீ கீழே விழுந்துருவ லட்சுமி. கமான், நல்லா பிடிச்சுக்கோ, என்னது? டைட்டா பிடிச்சுக்கோ. 1 2 3. ரிஷி, 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 என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ரிஷி? Thank you. அடட, 2 பேரும் ஒண்ணா வரீங்க? எங்க போயிருந்தீங்க? காலையில வாக்கிங் போயிருக்க மாட்டாங்க போல இருக்கு. ரிஷி, ஆல் ஓகே? ஆமாம், லட்சுமி நம்ம வீட்டை விட்டு போயிட்டா. வாட்? என்ன லக்ஷ்மி? லக்ஷ்மி, நைட்டு நீ கிளம்பி போயிட்டியா? நீ உடனே போயிட்டு அவளை கூட்டிட்டு வந்திருக்க. நாட் இம்பாசிபிள்ங்கறியே. அவ தான் ஆசைப்பட்டு வெளியே போயிட்டால்ல, கூட்டிட்டு வர என்ன அவசியம் இருக்கு? அவசியம் தான் அத்தை. அண்ட் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். திரும்பவும் அதே டாபிக்கை பேசி நான் என் டைமை வேஸ்ட் பண்ணிக்க விரும்பல, மூட் ஆஃப் பண்ணிக்கவும் விரும்பல. ஆனா ஒரு விஷயத்தை நான் இது வரைக்கும் சொல்லல. அது லக்ஷ்மி இனிமே கெஸ்ட் ரூம்ல தங்க மாட்டா, என்னோட ரூம்ல இருக்க போறா. வாட் தி ஹெல் ரிஷி?
எதுக்காக உன்னோட ரூம்ல தங்கணும்? டேர் நாட் ஓகே. இவ உன்னோட மனைவி இல்ல. ஆ, இப்ப நான் ஏதாவது கேட்டா என்ன உறவு இருக்கு, எந்த உரிமையில இவள ரூமுக்கு கூட்டிட்டு போற, அப்ப அதுக்கு நீ என்ன சொல்லுவ? அந்த உறவு வந்து பாக்குற மதிப்பு அப்படி இப்படின்னு ஏதாவது உளருவ, ரைட்? எல்லாமே தெரியும் போது அப்புறம் எதுக்காக கேக்குறீங்க அத்தை? லக்ஷ்மி நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லைன்னு எனக்கும் தெரியும். அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை தாண்டி எந்த உறவும் இருக்கவே முடியாதா என்ன? அப்படி இருக்கக்கூடாதுன்னு எந்த கட்டாயமும் இல்லைல்ல. லக்ஷ்மி இப்போ என்னோட மனைவி இல்ல, ஆனா மனைவியா இருந்திருக்கா. மனைவியா இருந்தா, இப்ப இல்ல. நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தா நீங்க 2 பேருமே ஒரே ரூம்ல இருக்கலாம். ஐ நோ அத்தை, ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆனா நீங்க என்ன பேசவே விடலையே. நான் சொல்ல வந்தது என்னன்னா, லக்ஷ்மி கெஸ்ட் ரூம்ல இருக்க போறதுல என் ரூமுக்கு பக்கத்து ரூம்ல இருக்க போறான்னு சொல்ல வந்தேன். அப்பதான் அவளை என்னால கண்காணிக்க முடியும், மறுபடியும் ஓடி போக மாட்டான். அண்ட் லக்ஷ்மி இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டான், நான் போகவும் விட மாட்டேன். தேங்க்யூ கடவுளே, அக்காவை பாதுகாப்பா வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க. ஷாலுவும் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டா நல்லது. அக்கா வீட்டை விட்டு வெளியே போனதெல்லாம் சித்திக்கு எதுவும் தெரியாது. ஷாலுவும் இப்ப இல்லாதது சித்திக்கு தெரிஞ்சா வீட்டுல பூகம்பமே வெடிச்சிரும். ஷாலுவும் அப்புறம் கண்ட மணிக்கு திட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. பானி மேடம், சொல்லுங்க சித்தி. யூ திங்கிங் வாட்? அதான் டிஃபன் பண்ண திங்கிங் பண்றியா இல்ல யாரையாவது அவுலாக்க பாக்குறியா? இல்ல சித்தி, அவள மறுபடியும் அவளாக்க முடியாது. என்ன சொன்ன? போனேன்னு சொன்னியா? நான் எப்படி சித்தி அப்படி சொல்ல முடியும்? நான் என்கிட்டயே பேசிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். நானே ஒரு பெரிய அவளு. அதோட எதுக்காக நான் இங்க வந்தனே மறந்து போயிட்டேன். நான் என்ன பண்ண வந்தேன்? டிஃபன் பண்ண வந்தல்ல, அத மட்டும் கவனி. அது சரி, ஷாலு எங்க போனா? எங்கேயும் லுக்கிங் ஆகலையே. சித்தி, ஷாலு இங்கதான் இருக்கா. அது எனக்கும் தெரியும், ஆனா எங்க இருக்கா ஷாலு? சித்தி, அவ வீட்ல இல்ல. என்ன, இப்பதானே இருக்கான்னு சொன்ன? இருக்கா, ஆனா இப்போ வீட்ல இல்ல, மார்க்கெட்டுக்கு போயிருக்கா. மார்க்கெட்டுக்கா? என்ன வாங்க போயிருக்கா? என்னன்னு தெரியாது, என்னமோ வாங்கணும்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிருக்கா, அவ்வளவுதான். வர வர இவளும் கொஞ்சம் அதிகமாவே ஃப்ளை பண்ணிட்டு இருக்கா. என்ன லுக்கிங் வாட்? கவனமா இது பண்ணு. ஒழுங்கா டிஃபன் பண்ணலனா அப்புறம் நான் அதை மூஞ்சுக்குள்ளேயே கொட்டுவேன். மூஞ்சுக்குள்ளேயே இல்ல மேலையா? மவுத் க்ளோஸ். வாயை மூடிட்டு பண்ணு. மூஞ்சுக்குள்ளேயா மூஞ்சி மேலையாவாம். வாய பாரு. அட கடவுளே, ஃபோன் பண்ணி ஷாலுவை வரப்ப ஏதாவது வாங்கிட்டு வர சொல்றேன், இல்லனா சித்திக்கிட்ட நான் சொன்னது போயின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஹவு ரிஷி, நாட் பேட். முதல்ல இவள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த, இப்போ உன்னோட ரூமுக்கு பக்கத்து ரூம்ல இருக்கணும்னு சொல்ற. நாளைக்கு என்னோட ரூம்லயே தங்கட்டும் அப்படின்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்கு உன் கூடவே. வாவ். அத்தைக்கு எதுக்கு இவ்வளவு ரியாக்ட் பண்றீங்க? லக்ஷ்மி வீட்டை விட்டு வெளியே போயிருந்தா, அதனாலதான் நான் கொஞ்சம் பயந்து போயிருந்தேன். அவ மறுபடியும் இதே மாதிரி பண்ணக்கூடாது, அதனாலதான் நான் இந்த மாதிரி பண்றேன் அத்தை. அதுக்கு தான் லக்ஷ்மி என் ரூமுக்கு பக்கத்துல தங்க வைக்க போறேன். ஏன்னா அங்கதான் என்னால அவளை சரியா கண்காணிக்க முடியும். ரிஷி இவ எப்ப பாரு இப்படித்தான் பண்றா. திருட்டுத்தனமா ஏதாவது வேலையை பண்றா. இவளோட இந்த வேலையால மத்தவங்க தான் மாட்டி முழிக்கிறாங்க. மாம் ப்ளீஸ். என்ன மாம் ரிஷி? எல்லாம் செட்டில் ஆயிடுச்சுல. நான் தான் இவள வீட்ல தங்க அலோ பண்ணல. அப்புறம் எதுக்காக இவ ஓடினா? ஏன் ஓடினா? ஏன்னா அவ உன் மனசுல அவளை பத்தின பயத்தை உண்டாக்க நினைச்சிருக்காதான். அண்ணி, இவ மெதுவா பிரச்சனைய வளப்பா. அந்த பயத்திலேயே ரிஷி இவள கல்யாணமும் பண்ணிப்பான் இல்லையா? அத்தை, நான் எதுவும் நாங்க பேசும்போது குறுக்க பேசாத, வாய மூடு. நீ இந்த வீட்டு மெம்பரும் இல்ல, கெஸ்டும் கிடையாது, நீ யாருமே இல்ல. சோ ப்ளீஸ் எங்க குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளியே இரு, புரிஞ்சுதா? இந்த டிராமா தான் எனக்கு வேண்டாம்னு சொல்றேன். நான் மறுபடியும் சொல்றேன், லக்ஷ்மி இன்சல்ட் பண்ற மாதிரி யாராவது பேசுனீங்கன்னா என்னால அதை பொறுத்துக்க முடியாது. சோ ப்ளீஸ், இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். லக்ஷ்மி கிட்ட யாரும் இந்த மாதிரி பேசாதீங்க. அண்ட் நான் டிசைட் பண்ணிட்டேன், லக்ஷ்மி இப்போ என்னோட பக்கத்து ரூம்ல தான் தங்க போறா. அண்ட் நீங்க நினைக்கிற மாதிரி என்னோட மனசுக்குள்ளேயே எதுவும் இல்ல, லக்ஷ்மியோட மனசுலயும் தான். வா லக்ஷ்மி.
அண்ணி நீங்க இப்ப பாத்தீங்கல்ல, ரிஷிய பாக்குறீங்கல்ல, ரிஷி இப்ப என்ன பேசிட்டு இருக்கான்? இவங்களோட மனசுல இப்ப எதுவுமே இல்லையா? தன்னோட டிசிஷனை சொல்லிட்டு கைய புடிச்சிட்டு அவளை மேலையும் கூட்டிட்டு போயிட்டான். அண்ட் லக்ஷ்மி அவளும் எதுவுமே சொல்லல. அவ ரிஷிக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. காட், கடவுள் ஞாபகம் உனக்கு வருதுன்னா நான் இப்ப பூஜை பண்ண போறேன். நீ என் கூட வாயேன். வரியா? அம்மா போதும், நீங்க வந்து பூஜைய மட்டும் பண்ணுங்க. அதோட நிறைய பூஜைய பண்ணுங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் இந்த வீடு அண்ணி கையில இருந்துச்சு. இவ்ளோ நாள் அண்ணி கையில இருக்கும்போது வீடு நல்லா போயிட்டு இருந்தது. இப்போ கடவுள் தான் வந்து காப்பாத்தணும். சீரியஸ்லி. இதுக்கப்புறம் உன் இஷ்டம். ரிஷி, ரிஷி கைய விடு ரிஷி. என்னாச்சு உனக்கு? எப்படி பிஹேவ் பண்ற? இந்த கேள்வியை நான் தான் உன்கிட்ட கேட்கணும். உனக்கு என்ன ஆச்சு? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவங்க உன்னோட அம்மா அத்தை கிட்ட போய் நீ இப்படி எல்லாம் நடந்துப்பியா? அவங்க என்ன யோசிப்பாங்க? என்ன யோசிப்பாங்க? நான் உன்னை நெருங்க பாக்குறேன்னா என்ன? உன்னை கல்யாணம் பண்ணி நான் ஏத்துக்க போறேன்னு நினைக்கிறாங்களா? சரி பண்ணிப்பா. உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? ஏதாவது பிரச்சனையா? ஜனங்க சொல்ற எல்லாத்துக்கும் நான் ஆமாம் போட்டேன்னு சந்தோஷப்படுவாங்க. பகல ராத்திரின்னு சொல்லுவாங்க, நாம ஆமான்னு சொல்லணும். அப்ப சந்தோஷப்படுவாங்க. ராத்திரி பகல்னு சொன்னா ஆமான்னு சொல்லணும். அப்போ சந்தோஷப்படுவாங்க.